தந்தையும் மகனும் தாய் தந்த பிள்ளை பிறந்தேனம்மா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு அப்பன் தெய்வத்துடைய சக்தி இருக்கு. உன்னோருடைய ஆத்மாவும் அந்த வீட்டுக்குள்ள வருது. நீ வச்சிருக்கிற விவசாயத்துல கொஞ்சம் மன அழுத்தம் ஜாஸ்தியாகி நிறைய பணங்கள் கடனாகி இப்ப மனவேதனை அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறேன். அவைகளெல்லாம் பூர்த்தியாகி கடனை தீர்த்து செல்வம் கொடுக்க வச்சா வேற என்னப்பா வேணும்? செந்துரனே உட்காருது இங்க இதுல அம்மா பேர் வாங்கி உள்ளோட வச்சு அல்ல 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 அங்க உட்காரு. ஒரு நேரத்துல உன் மகனும் உன் மருமகனும் ஒண்ணு சேராம இருக்காங்க அப்படின்னு கண்ணீர் வச்சேன். நான் சொன்னேன், போடா, உன் மகனும் உன் பொண்ணும் மருமகனும் சேர்ந்து குழந்தை உண்டாக்கி நல்ல செய்தியோடு என்னைய பார்க்க வருவன்னு சொன்னேன். இப்போ உன் பிள்ளை குழந்தை உண்டாயிருக்காண்டா. ஆனா அவை மட்டும் மனத்துல மாறி மாறி பேசி ஒன்னா வந்து உட்கார மாட்டான். வாரா போறான், வந்து நிதானமா உட்கார்ந்து வாழ்க்கையை கிடைக்க மாட்டான். அது ஏன்? செய்வனை வச்சாங்களா, மனம் திரும்பவில்லையா, அல்லது கோழி குண்டாமட்டு சொல்லி நடக்கான். இப்படி ஒரு குழப்பம் விழுத்துல காலம். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, பெற்றவ மனது பித்தம்மா, பிள்ளை மனமும் கல்லம்மா. அங்க போய் பார்த்தேன், தன் பிள்ளைய உன் வீட்டுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அவங்க மனக்கட்டளையை அறுத்து உன் பிள்ளை கழுத்துல கட்டிய தாலியை மதித்து ஒன்னா சேர்ந்து வாழ வச்சா போதுங்களா? வைகாசிக்குள்ள ஒன்று சேர்ந்து இருப்பாங்க. குழந்தையும் ஆனந்தமா பிறந்தோம். கால் இருப்போம். கர்மசாமிக்கு ஒற்றுமையா வாழணும். சொன்ன வார்த்தை தவறாம நடக்க. ஆனா நல்லா படித்து முன்னேறி கடன் இருக்காப்பா, ஆனந்தமா இருக்காங்கப்பா. மண்ணும் பொன்மடையும் பூமியாய் ஒருவரும் சாப்பிடாம இருக்காது. அதே சேலம் எல்லை தந்தையும் மகன் கால விழுத்துவாங்க. என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன தோகம் ஏங்காதே. என்னை பார்த்து ஒரு தம்பி, உன் பையனை ஒரு தெளிவுடைய மகனாக மாற்றணும். மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கான், புரியுதா? மூளையின் நரம்பு சம்பந்தமானதா அல்லது மன சிதைவா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கு. இது மனம் சம்பந்தமானது தான். தெரப்பிகள் மூலமாகவும் சரியாக்கணும். என்னை 9 முறை நீ வந்து பார்க்கணும். உன் பிள்ளைய நல்லா சரினா காலம் வரலாம். அடுத்த பௌர்ணமிக்கு என்னை வந்து முதலாளி வந்து பார்க்க வாடாங்க. டேய் வாடா, உன் பேர் என்னடா? மனைவியை பிரிந்து வேதனை அடைந்து
பயப்படுறது யாரு? நீ. கோர்ட்டுக்கு போகும்போது பயப்படுறது யாரு? நீ. இன்னொரு காலம் இருப்பா. உன் மேல போடப்பட்ட 3 விதமான வழக்குல 1 ஏற்கனவே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா 2 வழக்கு இருந்துச்சு. அதுல 1 நீ நிரபராதின்னு ஜெயிச்சாச்சு. இன்னும் ஒரு வழக்கு இருக்கு. அதுலயும் உன்னை ஜெயிக்க வச்சு உன் பக்கத்துல நீதி இருக்குங்கிறத நான் நிறுத்தி வந்தா போதும்னா காரணம் வேற என்னடா வேணும்? இன்னும் 9 மாத காலம் இருக்குடா. அடுத்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு பகுதியை நீ பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து தருகிறேன். வாழ்ந்து கொள்வார். பொண்டாட்டி மனம் திருந்திடுவா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுவரை ஒரு மாற்றம் கிடைக்கலையேன்னு வருத்தம் உனக்கு. என்னை பார்த்து ஒரு மேலும் ஜன்னல் தாத்தி விட்டு போய் பார்த்தியா அவளை? ஏன் போல? என்னை பார்த்து ஒரு மேகம். நீ வாரணத்தில் புரியுதா? அடுத்த ஆட்கள் மூலமாக என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுருவா. உண்மையா? அதனால இனிமே அவருக்கு எனக்கு எதுவும் கிடையாதுங்கிறத சொல்லிருங்க. என் வழியை நான் பார்த்துக்கிறேன், அவர் வழியை அவர் பார்த்துக்கணும். பணம் தரத்துக்கு வலிச்சு போய் நான் வேணும்னு சொல்லுதாரு, மனதார சொல்லல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அதுதானா கால்? அதாவது பக்தர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வீடியோ போட்டோ எடுக்கக்கூடாது. ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காரு, எடுத்து அனுப்பி விட்டுருங்க. கோயிலுக்குள்ள தெருவு போட்டு வந்திருக்கவங்க தெருவுக்கு வெளியேறீங்க. வீடு தீரட்டு வச்சிருக்க கூடாது. புகையிலை பான்புராக்கு வச்சிருக்கிறவங்க போலீஸ்ல ஒப்படைக்கப்படும். யாரும் தப்பறாங்க வந்து செய்யக்கூடாது. தெருப்பு நேரத்துக்கு 2 தெருப்பு கிடச்சி தெருவு போட்டு உள்ள வராதிங்க. என்ன நிறைய தப்பு செய்றீங்க. தயவு செய்து உங்கள் மனதை பக்குவப்படுத்துங்கள். என்னப்பா பக்குவப்படுத்துங்க. நீங்க எந்த வீடியோவும் எடுக்க வேண்டாம், நீங்க எந்த போட்டோவும் எடுக்க வேண்டாம். நாங்க தான் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோமே. எதெல்லாம் போடணுமோ அதை மட்டும் தான் போடுவோம். போடக்கூடாத நாங்களே நிறுத்திடுவோம். என்னடா தம்பி சரிதானே? நூலகாரம் வந்து அதனால அவள் வருவாளா அப்படின்னு நினைக்கிறேன். அவன் வரமாட்டோம்னு ஒரு முடிவெடுத்து உட்கார்ந்துட்டான். வீட்லயும் எல்லாரும் ஒரு முடிவோட பேசிட்டாங்க. இப்போ உனக்கு உள்ள மாற உங்ககிட்ட கேட்க, மனதாட்சியோட கேட்கிறேன், அவ உனக்கு வேணுமா? தாய போற பிள்ளைங்களை போல சேரடா. தெரிஞ்சுட்டாரன் பையனை வெற்றியாக்கிட்டார். அப்படி சொல்றது கர்மசாமிக்கு வண்டி வாகனம் வைத்து தொழில் பார்ப்பவன் யாரப்பா? வண்டி வாகனம் என்ன தம்பி? என்ன வண்டிடா ஐயா? வா வண்டி உண்டு. எத்தனை வண்டி வச்சிருக்க? கடன் பட்டிருக்கிய கடனை எடுத்து தூரப்பட்டுருவோம். ஒருத்தகிட்ட இழந்து போன பணத்தை உனக்கு மீட்டு தரணும். 5 லட்சம் ரூபா கிடைக்கும். அதுபோக ஒரு 6 லட்சம் ரூபா கொஞ்சம் லேட் ஆகி தான் கிடைக்கும்.
மொபைல்லாம் சைலண்ட் பண்ணுங்க. உன் கடனை தீர்த்து தரேன், இழந்து போன பணத்தை மீட்டி தரேன். கல்யாணம் முடிச்சாச்சுல? முடிச்சுக்கிடுங்க, செல்வம் நிறைய கிடைக்கும். பழைய வண்டி எது இருந்தா அப்படி மாத்திட்டான். கருப்பசாமிக்கு இரும்பு சம்பந்தமான தொழில் நடத்துபவர் யாரப்பா? இரும்பு சம்பந்தமான தொழில் என்ன தொழில்? சென்டிங் கம்பி கட்டுறது. வேற இரும்பு வியாபாரம், ஸ்டீல் சம்பந்தமா வியாபாரம் கிடையாது. வச்சிருக்கா வெல்டிங் வா ஆன்லைன் சம்பந்தமா எதுவும் தொழில் வச்சிருக்கோம்? யாரு ஆன்லைன் ஆன்லைன்ல இறந்துருக்கு. இருங்க, அதான் தட்டி பார்த்தேன், ஒரு ரிப்போர்ட்லாம் வந்துருக்கு. எத்தனை கோடி? 1 கோடி. பரவாயில்லையே, எங்க அண்ணன் தான் 200 கோடி தரலாம். இன்னொரு தடவை காரணம் ஏய், இன்னும் நீ நல்ல காரணம் விடல. சாமிட்ட உன் மனதை குடுறா. உள்ள எத்தனை பாட்டில் இருக்கு என்ன? என்னென்ன பாட்டுலாம் இருக்கு? பிராண்ட் என்ன? ஹலோ, உனக்கு தெரிஞ்சது எதுவும் இருக்காதுல்ல? சொல்லுங்க. உன் தொழிலுக்கு தேவையில்லாம ஒரு சில போட்டி. ஆனா நீ இருக்கிற இடத்துல உனக்கு இப்ப வருமானம் குறைவு, மக்கள் வரவு குறைவு. அதனால இடமாற்றம் செய்யலாமா, அது இதுல முன்னேற முடியுமா முடியாதாங்கிற குழப்பம் விழுந்துறாரு இருக்கா? வேற என்னடா வேணும் உனக்கு? ஒரு வியாபாரத்துல உயர்ந்து வந்துருவேன், கவலைப்படாத. கால்நடை பண்ணை சம்பந்தமான ஜெயிச்சு தரேன். பல லட்சங்களை பெறுவார். ஆனந்த உண்மை கருப்பசாமிக்கு ஆன்லைன் வாங்க. ஆன்லைன் நான் நினைச்ச விட கல்யாணம் முடிக்க முடியுமான ஒருத்தன் பிறப்பு தானே. யாரும் ஏய் தம்பி வா, நல்லா இருக்கியா? இது வாங்க. அக்கா நீ என்ன இருக்கியா? நீ எல்லாம் சொல்லக்கூடாதா? ஏக்கா நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. சைபர் கமிஷன்ல எதுவும் புகார் பண்ணிருக்கீங்களே? கமிஷனர் இருந்து எதுவும் பதில் வந்துச்சா? உங்க பணம் ஒன்று வர்றதுக்கு 2.25 நாள் ஆகும். அந்த பணம் கிடைச்சிடும். வாங்கி தந்தது. வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை வருகின்ற வைகாசிக்கு பிறகு மலர்ச்சி அடையும். இன்னொரு பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்து கொண்டே, அதான் கேள்விக்குறியாகவே. சற்று பொறுமையாக இருந்தால் நான் ஜெயித்தேன். வருகின்ற புதன்கிழமை மாலையில் என்னை வந்து பார்க்கவும். நல்ல மாற்றம் தான். அவ்வளவு எட்டி கொடுக்கணுமாக்கானா? கருப்பசாமிக்கு புதன்கிழமை வரும்போது அவரை சேர்த்து வழிபடுத்த. ஆமாண்ணே, நல்லா இருக்கண்ணே. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி வந்தேன் இங்கு நீதி தானடி, உன்னாலதான் பாடி வந்தே பாட்டி இருப்போம்.
ஏக்கமா இருப்பியா வராத ഊരില്ലേ ഉറക്കമില്ലേ കിടക്കാൻ പറ്റില്ലേ വലിയ ആദരിക്കൂ இல்ல திடீர்னு ரெண்டு பேரும் போன்ல கடிச்சுக்கிட்டீங்களா நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான் ஆனா அவன் ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணான் அவன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டுதான் போதுமா அவன் அப்பா தான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து முடியும் அப்படின்னு உத்தரவு வந்துருச்சு அதனால மங்களகரமாக இணைந்த கல்யாணமாக நடக்கும் கல்யாணத்துக்கு முன்னாலே சந்தேகப்பட்டா எவ்வளவு சங்கடமா இருக்கும் சந்தேகப்படாமா நீ சந்தேகப்பட மாட்டியா சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது ஏதோ ஒரு மனதில் இல்லப்பா பொம்பளை மேல நிறைய சந்தேகப்படுவாங்க ஏன்னா அவன் மேல ரொம்ப அன்பு பாசம் வச்சதுனால அப்படி சந்தேகப்படுவாங்க வேற ஒண்ணு அவன் நடைமுறையை வச்சு கிடையாது அவ வேணும் அவதான் இருக்கணும் என் கூட அப்படிங்கிற நினைச்சி பற்று மனதையும் மதியமும் பறி கொடுத்துட்டான்னா அவன் மேல சந்தேகம் நம்மளை விட்டு போயிடுவாரோ நீ பழகிருப்பாரோ போகட்டும் போட்டாலும் இருக்கவன் ஞானி வேணும்னு நினைக்கிறவன் அஞ்ஞானி நீ அஞ்ஞானி அவளையும் கல்யாணம் முடிச்சுக்கா காலம் பூரா நல்லா இருக்கு ரெண்டு பிள்ளை பெறுவேன் ஒன்னு ஆம்பளை ஒரு பொம்பளை தான பிள்ளை பொம்பளை அதான் கொடுத்த வேகத்துல சாப்பிடாம போயிடாத எனக்கு ஒரு தொழில் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது தடையா போச்சு புதிய ப்ராஜெக்டுக்கு நான் வந்து ஓபன் பண்ணி பண்ணிருக்கேன் அதெல்லாம் எனக்கு சரியாகி வருமானு கொஞ்சம் கேட்கலாம் என்ன ப்ராஜெக்ட் பாரு ஓடியெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் வச்சாருயா தொழில் வெளிநாடு சம்பந்தமா கேள்வி கேட்கிறது யாருப்பா வெளிநாட்டு தொழில் சம்பந்தமாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேள்வி வைத்தது யார் அது சேரவில்லை குழந்தை பாக்கியம் கேட்டு யார் வந்திருக்கீங்களா குழந்தை என்னம்மா சரி முருகா வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு வழிபண்ணைக்கு பணம்லாம் கட்டிட்டியா சரி பண்ணைய ஆரம்பிச்சாச்சா பக்கத்துல வா அது ஏன் நடந்துச்சுன்னு கொஞ்சம் கண்ணமுடி நான் பார்க்கணுமா கண்ணமுடி ஆமா அந்த ஸ்பீடு கணக்கெல்லாம் கரெக்டா எடுத்தாங்களா டிஸ்பிளே மாத்தி அதுதான் இப்ப குழப்பம் பண்ணிக்கிட்டு இப்போ அவன் அதுல கொஞ்சம் பணம் எடுத்துக்கிடுவான் உனக்கு பில்லை குறைச்சி தருவான் ஆனா பில்லு வந்து உன்னுடைய உண்மையான பில்லு தான் ரெக்கார்ட்ல இருக்கும் ஆனா பணம் குறையத்தான் தருவான் ஏற்றுக்கிடுவனா சொல்லி அடுத்த வாரமே வேண்டாம் கைக்கலாமா எல்லாரும் வாழணும்லையா களவாணியும் வாழணும் கடவுள் கொடுத்தவரும் வாழணும் என்னப்பா கர்மசாமிக்கு அடுத்த வாரம் அந்த பில் கேன்சல் ஆகுது பணத்தை வாங்கிக்கா ஒருவருக்கும் ஆகும் பொறுமையாது அடுத்த வாரம் வாங்க கர்மசாமிக்கு
ஃபேமிலியாக இருக்கிறது கரூர் பக்தரான கரூர் இது என்ன அங்கே சேனல் நிற்கிறா. நான் இப்போ வசித்துக் எது கொண்டிருக்கும் வேலைக்கு கரூர். கேட்டதாகும் இது வேலைக்கு தான் கரூர். நான் உங்களுக்கு காது ஆஃபீஸ் போய்ட்டு கேட்காது. அனுப்பிவிடுவேன் காது ஆஃபீஸ் போய்ட்டு கேட்காது. கரூர். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கால் விட்டுறணும். ஆஃபீஸ் போய்ட்டு அனுப்பிவிடுவேன் எந்த ஊருமா? நாளைக்கு ஃப்ரெண்டை போட்டு வச்சுருக்காங்க நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன நினைச்சிட்ட? அதுக்கு என்ன செய்ய முடியும்? வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்தவங்களுக்கு உத்தரவு சொல்ல தடுக்காம இருக்கப்படாதுங்க. இருங்க, நான் கூப்பிடுறேன். ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சத்தம் போடாதவா போய் இருமா.